ஆற்றேன மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் என்கிறார். ஓ என்று அரற்றுகிறோம். எப்பொழுது அரற்றுவோம்? நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாத வலியோ வேதனையோ சங்கடமோ துக்கமோ ஏற்பட்டால் ஒரு அலறல் அலறுகிறோம். அந்த அலறலை உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிரும் ஆன்மாவும் அலறுகிறது. அழகாக இளமையாக வளமையாக இருந்த உடல் பொய் உடல். அவர் பக்தியினாலே கேட்டு பெற்றார் பாருங்கள் பேயுரு, அதுதான் ஒளி உடல். இந்த பொய் உடலிலே இருந்து மெய் உடலுக்கு மாறக்கூடிய அடியவர்கள், ஞானியர், அருளாளர்கள் மிக மிக குறைவு இந்த உலகத்திலே. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணம் சிந்தைக்கினிய இந்த புராணத்தில் சீர்மிகு பகுதிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி எதையெல்லாம்? ஆற்றேன மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் என்கிறார். இந்த உயிர் உடல் என்னும் கூட்டுக்குள்ளே வாழ்கிறது என்று பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் பெரியவர்கள். எப்பொழுது இதை விட்டு பிரிவோம் என்று அது காத்து கொண்டு இருக்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த உயிர் உள்ளுக்குள்ளே இருந்து கதறுகிறது. என்ன? என்னால் வலி தாங்க முடியவில்லை, என்னால் இந்த கூட்டுக்குள்ளே சிக்கி கொண்டு அகப்பட்டு கொண்டு வாட முடியவில்லை, என்னை எப்பொழுது காப்பாற்றுவாய் என்று இறைவனை பார்த்து கேட்கிறதாம். ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்றென்று. நாம ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால், ஒன்று முள்ளு குத்தி கொண்டாலோ அல்லது ஒரு கத்தியோலையோ அல்லது ஒரு சின்ன காயம் பட்டு விட்டாலோ, இரத்த காயம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லது நெருப்பு சுட்டு விட்டாலோ திடீரென்று ஒரு அலறல் அலறுவோம் இல்லையா? அதற்கு தமிழிலே ஓலம் என்று பெயராகிறது. ஓலம் என்று சொன்னால் காப்பாற்று என்று, அல்லது ஆபத்து நேரத்திலே பயத்தோடு கத்தக்கூடிய அந்த கத்தலுக்கு, ஓசைக்கு தமிழ் சொல்லக்கூடிய பெயர் ஓலம். ஓ என்று அரற்றுகிறோம். எப்பொழுது அரற்றுவோம்? நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாத வலியோ வேதனையோ சங்கடமோ துக்கமோ ஏற்பட்டால் ஒரு அலறல் அலறுகிறோம். அந்த அலறலை உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிரும் ஆன்மாவும் அலறுகிறது. ஆற்றேனம் ஐயா, அப்பா ஐயா, என்னால தாங்க முடியவில்லை, என்னால் இதற்கு மேல் இதிலே வாழ முடியாது என்று மாணிக்க வாசகர் புலம்புகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த பிறவி என்பது போதும். எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோம், எத்தனையோ தாவர சங்கமத்துள் நாம் பிறந்து 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 இழைத்து கொண்டே இருக்கிறோமே, இதிலே இருந்து எப்பொழுது வீடு பேறு நமக்கு கிடைக்கும் என்பதுதான் சிவபுராணத்தினுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இருக்கிறது. அதனை நோக்கி தன்னுடைய அந்த புலம்பலை புலம்புகிறார். இது புலம்பல் என்று கூட சொல்லக்கூடாது, சரணாகதி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் என்னால் ஆகுவது இனி ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வரும். ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்றென்று என்கிறார். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இறைவனிடம் சரணாகதி அடைந்து இது போல அவனிடம் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்குத்தான் பொய் உடல் மாறி மெய் உடல் கிடைக்குமாம். பொய் உடல் மாறுவது என்றால் என்ன? 63 நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மையார் என்பவர் மிக மிக மூத்த அம்மையாராக போற்றப்படுகிறார். 62 நாயன்மார்களும் நின்று கொண்டிருக்க இந்த தாய் மட்டும் அமர்ந்த கோலத்திலே இருப்பார். ஏனென்றால் இறைவனே எம்மை பேணும் அம்மைகான் என்று தனக்கு தாயாக சொல்லி அன்பு செலுத்தப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அவருக்கு ஏன் இவ்வளவு உயர்வு என்று கேட்டால், இளம் வயதிலேயே நல்ல அழகு உடல் இருக்கும் பொழுதே அந்த உடலை துறந்து பேயுரு கொண்டு இறைவனை நோக்கி தலைகீழாக இமயத்தை நோக்கி கைலாயத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்நாளிலே இல்லறத்தை விட்டு துறவரம் அடைவது என்பதே மிக அரிதான ஒன்று. அந்த துறவரத்திலும் ஞான மார்க்கத்திலே சென்று இந்த பூத உடல், இந்த அழுக்கு உடல், இந்த தவறுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடல் என்பது வேண்டாம், எனக்கு மிக அருவருப்பான பேயுரு வந்தாலும் பரவாயில்லை, இறைவனை நாடுவது ஒன்றே என்னுடைய குறிக்கோள் என்று நினைத்து சொல்லி அதையே சாதித்தும் காட்டினார் அல்லவா?
அதுதான் அவருக்கு இருந்தது. இதற்கு முன்பாக இருந்தது பொய் உடல், அதாவது அழகாக இளமையாக வளமையாக இருந்த உடல் பொய் உடல். அவர் பக்தியினாலே கேட்டு பெற்றார் பாருங்கள் பேயுரு, அதுதான் ஒளி உடல். இந்த பொய் உடலிலே இருந்து மெய் உடலுக்கு மாறக்கூடிய அடியவர்கள், ஞானியர், அருளாளர்கள் மிக மிக குறைவு இந்த உலகத்திலே. அதனால் தான் சொல்லுகிறார், இப்படி போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் என்று. இறைவனிடம் சரணாகதி அடைந்து தன்னுடைய இந்த பொய் உடலை விட்டு மெய் உடலை, ஒளி உடலை யார் அடைகிறார்களோ அவர்கள் சிவசாயுஜ்யம் அடைகிறார்கள். 34 சிவ தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 34 சிவ தத்துவங்களையும் கடந்தவர்கள்தான் உலகத்திலே சிவசக்தி ரூபமாகிய அந்த ஐக்கியத்திலே சென்று சேர முடியும். மாணிக்கவாசக சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் ஏதோ ஒரு கடமை என்று வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சிவானுகிரகத்திலே கலந்து அவர் சிவ சாயுஜ்யத்தை பெற்றதனால் சிவசக்தி ரூபத்தை குண்டலினி யோகம் மூலமாக அடைந்தார் என்பார்கள். அப்படி மிகப்பெரிய யோக மார்க்கத்தில் வளர்ந்து தன்னை சிவனோடு ஐக்கியமாக்கி கொண்ட மாணிக்கவாசக பெருந்தகை நம்மையும் அந்த பாதைக்குள்ளே அன்போடு அழைக்கின்றார். சிவபாதையிலே சென்று நாம் இந்த உலகத்தின் வாழ்விலே இருந்து விடுபடுவதற்கான முக்தி மார்க்கத்தை அடைவோம் என்று நம்மையும் அழைக்கின்றார். சிவபுராணத்தை பற்றிய இன்னும் இனிய செய்திகள் நமக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.